வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம சாப்பிட்றத பத்தி பேச போறோம். அதாவது உங்களுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு உணவு இருக்கு. அது என்னென்ன உணவு, அது எப்படி கேட்கும் அப்படிங்கறத இன்னைக்கு அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்ம இதயம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கிட்னி, இது எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகள்ல கேட்கும். அது வாய் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட உணவு கேட்கும். என்ன உணவு சாப்பிட்டா அது ஏத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லும். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இதயத்துக்கு ஏற்ற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற நாளங்கள் எல்லாம் நல்லா சுரக்க வைக்கும். அதே மாதிரியே கொழுப்புகள் எல்லாம் கரைக்கும். நம்ம இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு தேவையில்லை, நல்ல கொழுப்பு தான் தேவைப்படும். அந்த நல்ல கொழுப்பு ஓட்ஸில் இருக்கு. அதுவும் நார்மல் வேர்ட்ஸ் இல்லாமல் சிறுதானியத்தில் இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, நிறைய மூங்கில் அரிசி, இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதில் எல்லாமே இப்போ வந்திருக்குது ஓட்ஸு. அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அவசியம் இதை நீங்கள் பகலில் எடுத்துக்கோங்க, நைட்டில் சாப்பிடாம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூளை. மூளை எதை விரும்பும்னு பார்த்தீங்கன்னா வால்நட். வால்நட் மூளை மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளையே நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி மறதி இல்லாமல் இருக்கும். மூளைக்கு சர்க்கரை அளவு தேவையே படாது. மூளைக்கு நல்ல சத்துக்கு இந்த வால்நட்டில் கிடைக்கும். ஸோ இந்த வால்நட்டை வாங்கி நீங்க எடுத்துக்கோங்க. நுரையீரல். நுரையீரலுக்கு பாத்தீங்கன்னா கிரீன் டீ தான் ரொம்ப முக்கியம். கிரீன் டீ நிறைய இருக்கும். துளசி, அஸ்வகந்தான் இருக்கு. இதெல்லாம் போட்டு நீங்களே கிரீன் டீ ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இது உங்க நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய நுரையீரல இருக்கிற கிருமிகளை அது வெளியே தள்ளிடும். அதாவது நம்ம வெளியே அதிகமா போயிட்டு இருக்கோம் இல்லையா, டைரக்டா நமக்கு நுரையீரல் தான் அஃபோர்ட் பண்ணும். கிருமிகள்லாம், அதாவது தூசெல்லாம். ஸோ அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரது இந்த கிரீன் டீக்கு இருக்கு. ஸோ இந்த கிரீன் டீயை நீங்க வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்க பாருங்க. அடுத்தது கல்லீரல். கல்லீரலுக்கு ஏற்ற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். தண்ணியாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எலுமிச்சை சாப்பாடாகவும் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் எலுமிச்சை சாறு நம்ம உடம்புல அதிகமாக சிட்ரிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, அது அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையுமே அது வெளியே தள்ளி நல்ல கழிவுகளை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கல்லீரலுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு. இந்த பாதாமை நீங்கள் எப்படியாவது உணவுல எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாதாம் பால் எடுத்துக்கோங்கன்னு. அதே மாதிரியே பாதாம் பருப்பை இரவில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய எலும்புக்கு கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அது இந்த பாதாமில் இருக்குது. அடுத்தது கண்ணுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி விட்டமின் ஏ. அதில் கேரட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேரட் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஜூஸாக எடுத்தாலும் சரி, அது பச்சையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் உங்களுக்கு பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணவு பார்த்தீங்கன்னா தர்பூசணி. என்னெல்லாம் நீர்ச்சத்து காய்கறிகள் இருக்கோ அதை நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்போ அது கிட்னியில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது நம்மளை அது ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அது கிட்னியில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு தர்பூசணி ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய பல்லு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம உடம்புல பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பல்லை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா சீஸ் எடுத்துக்கலாம், ஆனால் அதிகமாக எடுத்துக்காம அளவோடு எடுத்துக்கோங்க. அடுத்தது வயிற்றுப்பகுதி. வயிற்றுப்பகுதி சுத்தமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இஞ்சியும் சுக்கும் கலந்த நீர், டீ, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது நமக்கு வயிறு பகுதி சுத்தமாகும். அடுத்தது கணையம். கணையத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இது நம்ம குடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளி நல்ல கழிவுகளை உள்ளே ஸ்டே பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின். இது ரொம்ப முக்கியம். நம்ம தோலுக்கு முக்கியமான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா அவகடா. அதை எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரே உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மட்டும்தான். இது மட்டும்தான் நேச்சுரல் டயாபெட்டிக்னு நம்ம சொல்லுவோம். குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடலுக்கு ஏற்ற உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மோரும் தயிரும் மட்டும். வாரம் 7 நாள் தினமும் ஒரு உறுப்பை மட்டும் மனசில் தேர்ந்தெடுங்க. திங்கக்கிழமை ஹார்ட் டே, செவ்வாய்க்கிழமை லிவர் டே, புதன்கிழமை கட் டே, வியாழக்கிழமை பிரைன் டே, வெள்ளிக்கிழமை கிட்னி டே, சனிக்கிழமை ஸ்கின் அண்டு போன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இம்யூனி ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 7 நாளைக்கு 7 உணவுகளை நம்ம உறுப்புகளுக்கு கொடுத்துட்டு உறுப்புகளும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக உடம்பு நம்மக்கிட்ட மௌனமாக பேசும், அதை நம்ம வாட்ச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம தயார் பண்ணணும். உடம்பு நம்ம கூடவே இருக்கும். முக்கியமான சொத்து உடம்பு. அதை நாம் கவனமாக பார்த்துக்கணும். இதே மாதிரி நிறைய பதிவுகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.